ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் மிஸ்டர் கே. இது 2024 ரிலீஸ் ஆன சூப்பர் சென்ஸ் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி. இந்த படத்துல நம்ப முடியாத காட்சிகள் பல வரும். இதெல்லாம் கற்பனைக்கு அப்பாற்பட்டதாகவும் இருக்கும். வெல்கம் டு மூவி பாக்ஸ் தமிழ். இந்த சேனல்ல புதுசா பாக்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்க. படத்தோட ஆரம்பத்துல ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸா மெஜிஷியன் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட பேர் தான் மிஸ்டர் கே. இவரோட பெர்ஃபார்மன்ஸ அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் யாரும் ரசிக்கல. அதனால ரொம்ப ஃபெடப் ஆறாரு. சில நாட்களுக்கு அப்புறம் இவரு வேற ஒரு இடத்துல போய் தங்கி அவரோட இந்த மெஜிஷியன் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சிருப்பார் போல இருக்கு. அதனால வேற ஒரு ஊருக்கு போய் ஒரு ஹோட்டல்ல தங்க ஆரம்பிக்கிறாரு. அந்த ஹோட்டல் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கே பிரம்மாண்டமா வெளி தோற்றம் இருந்தாலும் உள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப பழமையா இருக்க மாதிரி இருக்கு. அங்க ஒரு ரிசப்ஷனிஸ்ட் இருக்காங்க. இவரும் பெட்டியை தூக்கிட்டு மேல போனோன்னு அங்க ஒரு டாக் இருக்குங்க. இவரை பார்த்த உடனே உருன்னு உரும அந்த ரிசப்ஷனிஸ்ட் ஒரு விசில் அடிச்ச உடனே டக்குன்னு அந்த டாக் சைலண்ட் ஆயிடுது. இவரு இந்த ஊருக்கு எதுக்கு வந்திருக்காரு அப்படிங்கறத ஒரு பேம்ப்ளெட்டை காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ண அந்த லேடியும் சரி சார் உங்களுக்கு நான் ரூம் தரேன், பட் நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு இவர்கிட்ட நிறைய கண்டிஷன் எல்லாம் போட்டு ரூமுக்கு கூட்டிட்டு போகும்போது இங்க பாருங்க, ஆணி அடிக்க கூடாது, சத்தமா குதிக்க கூடாது, கத்தி பேசக்கூடாது, ட்ரிங்க்ஸ் கிடையாது, பார்ட்டி எல்லாம் வைக்க கூடாது, ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வரக்கூடாது, ஸ்மோக் பண்ணக்கூடாது அப்படின்னு அவரோட ரூமுக்கு கூட்டிட்டு போகும்போதே ரூல்ஸ் மேல ரூல்ஸா அட்டிக்கிட்டு போறாங்க. நேரா அவங்க ரூம் கிட்ட போன உடனே அந்த லேடி கதவை திறக்கிறாங்க. பட் அவரோட ரூம் கதவு திறக்கவே இல்லை. அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப அந்த வராண்டால ஒரு குட்டி பையன் நின்னுட்டு இருக்கான். அவனோ இவரை வித்தியாசமா பார்க்க இவரோ டக்குன்னு ஒரு மேஜிக்கல பண்ணி ஒரு பட்டர்ஃபிளைய பறக்க வச்சிடாரு. அதை பார்த்துட்டு விருட்டுன்னு அந்த பையனும் ஓடி போயிடுறான். அதை கவனிச்ச ரிசப்ஷனிஸ்ட் இந்த கதவை என்னால திறக்க முடியல, நீங்களே திறந்துட்டு உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவி அவர் கையில கொடுத்துட்டு அவங்க பாட்டுல கீழே போக இவரும் கதவை திறந்துட்டு உள்ள போறாரு. உள்ள போய் பார்த்தா கட்டில் கடியில ஒரு கால் தெரியுது. என்ன ஏதுன்னு பார்த்தா ஒரு வயசான தாத்தா. அவரு பயந்துகிட்டே ஒரு டிராவை பாப்பாரு. சோ அவரு போனதுக்கு அப்புறம் அந்த டிராவை திறந்து பார்த்தா அந்த ஹோட்டல்ல வேலை செய்யற லேடி போல இருக்கு. அவங்களும் விருட்டுன்னு வெளியில போயிடுறாங்க. ரெண்டு பேரும் குடுகுடுன்னு ஓடி போய் வெளியில வராண்டால கார்னர்ல நின்னு பேசிட்டு இருப்பாங்க. இவரோ என்னாச்சு, யாரு இவங்க ரெண்டு பேரும், எதுக்காக நம்ம ரூம்ல ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு யோசிச்சபடி வெளியில எட்டி பார்க்க அவங்க ரெண்டு பேரும் வெளியில குசு குசுன்னு பேசிட்டு இவர் கவனிக்கிறத பார்த்துட்டு டக்குன்னு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவரோட சூட்கேஸ் திறக்கிறாரு. அதுல இருக்கிற திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது அதுல ஒரு போஸ்டர் இருக்கும். அதை பாதியா கிழிக்கிறாரு. அவர் அன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கும் போது அவரோட ரூம்ல அந்த வால்பேப்பர் இருக்கும் இல்லையா, அது மெதுவா நகருது. அப்படியே அந்த இடத்துல கொஞ்சம் தண்ணியும் லீக் ஆகுதுங்க. அதெல்லாம் கவனிக்காதவரு நல்லா தூங்கி எழுந்து மறுநாள் காலையில தன்னோட வேலைக்காக சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு வெளியில கிளம்புறாரு. அப்பன்னு பாத்தீங்கன்னா நைட்டு பார்த்த அந்த சர்வன்ட் லேடி வண்டியை தள்ளிட்டு போக அவளை பார்த்து இவரு முறைக்க அவளும் புலம்பிட்டே போயிடுறா. அடுத்து பாத்தீங்கன்னா இவரு அந்த வராண்டால இருக்க கார்னர்ல போய் திரும்பும் போது அங்க ஒரு சவுத்துல லிபரேட்டட் அப்படிங்கிற வார்த்தை எழுதி இருக்கு. அதை கவனிச்சபடி அவரும் கிராஸ் பண்ணி போறாரு. பட் அவரு எங்க போய் திரும்பினாலும் அது ஒரு டெட் எண்டாவே இருக்கு. அவரால் கீழே இறங்கி போகவே முடியல. இப்படியே அவர் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு பைப் எல்லாம் ஆட ஆரம்பிக்குது. ஏதோ சத்தம் எல்லாம் கேக்குது. அப்படியே லைட் பிளிக்கர் ஆக அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பேனல் மாதிரியான சின்ன டோர்ஸ் எல்லாம் ஓபன் ஆகி அதுல இருந்து இந்த பழைய காலத்துல மியூசிக் ட்ரம்பெட் அதெல்லாம் வாசிச்சுட்டு வருவாங்க இல்லையா, அது மாதிரியான ஒரு பெரிய ரேலியே நடக்கிற மாதிரி ஒரு ஊர்வலமே போற மாதிரி மக்கள் அப்படியே கொத்து கொத்தா வெளியில வந்து அவங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வாசிச்சுக்கிட்டு சத்தமா நடந்து போறாங்க. அதை பார்த்தவருக்கு ஒண்ணுமே புரியல. ஆணி கூட அடிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. பட் என்னடா இது, என்ன நடக்குதுங்க அப்படின்னு தகச்சு போனவரு அந்த கூட்டத்துல இடிப்பட்டு நசுங்கி அவங்களோட போயிட்டு இருக்காரு. இப்போ அப்ப அவங்க இவரு இருக்கிற கீழ்த்தளத்துக்கு போயிடுறாங்க. சோ அங்க பாத்தீங்கன்னா ரெண்டு லேடிஸ் நின்னுட்டு இருக்காங்க. அதுவும் வெள்ள முடியோட. இதா சாக்கடா, இந்த மியூசிக் குரூப் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக இவங்களோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடலாம் அப்படின்னு அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அவங்களும் தாங்களே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு இவரை பத்தி விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் காஃபி எல்லாம் கொடுக்கறாங்க. நீங்க ஒரு பெரிய மியூசிஷியனா அப்படின்னா இந்த மனுஷனை பாதியா கட் பண்ணுவாங்களே அது மாதிரி ஷோ எல்லாம் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட கேள்வி கேட்டோன்னா கண்டிப்பா என்னால பண்ண முடியும், பட் எனக்கு இப்ப டைம் ஆயிடுச்சு, நான் ஒரு ப்ரோக்ராமுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்கேன், அங்க போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களும் வெளியில ஒரு ஃப்ளோர் மேட் போட்டிருக்கோங்க. அந்த இடத்துல யூஆர் ஹியர் அப்படின்னு எழுதியிருக்கோம். அதுக்கு பக்கத்துல இவங்க ரெண்டு பேரும் அவர் பக்கத்துல நின்னுகிட்டு இங்க பாருங்க, உங்க கூட எங்களால வர முடியாது, நான் இந்த பில்டிங்கை விட்டு வெளியில போய் ரொம்ப வருஷங்கள் ஆகுது, அதனால நீங்க மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சாரி கேட்ட உடனே இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அழகா இவருக்கு ஒரு உபசரிப்பெல்லாம் கொடுத்ததுனால இவர் தான் மியூசிஷியன் ஆச்சு, அழகா ஒரு பூவை எடுத்து அவங்க கிட்ட நீட்ட அதை பார்த்துட்டு பயங்கர சர்ப்ரைஸ் ஆறாங்க. அதுக்கப்புறம் அவரும் அங்க இருந்து கிளம்புறாரு. இப்படியே அவரு அந்த பில்டிங்ல ஒவ்வொரு ரோவா சுத்தி வரும்போது
அவருக்கு எல்லா காரிடாரையும் ரீச் பண்றாரே ஒழிய பட் அவருக்கு எக்ஸிட் பாயிண்ட் எங்க இருக்குன்னே தெரியல. இப்படி அவர் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு சில குழந்தைகள் அவரை கிராஸ் பண்ணி ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல ஒரு குண்டு லேடி இன்னொரு ரூம்ல இருந்து வேற ரூமுக்கு போற மாதிரி இருக்கு. அவங்களோட பேர் மெலண்டா. அவங்க போறத பார்த்துட்டு அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு குடுகுடுன்னு பெட்டி வச்சுட்டு ஓடி போய் அந்த கதவை தட்ட ட்ரை பண்ணா. பட் அங்க கதவே இல்லங்க, செவுரு தான் இருக்கு. பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த கிட்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களோ இவரோட பெட்டியை தூக்கிட்டு ஓடிடுறாங்க. அந்த கிட்ஸ துரத்தி பிடிக்கலான்ட்டு இவரும் ஓடுறாரு துரத்திக்கிட்டே. அப்போ ஒரு கதவு இருக்கு, அதை ஓபன் பண்ணிட்டு உள்ள போனா அங்க ஒரு கிளாசெட் தான் இருக்கு. பட் வெளியில பாத்தீங்கன்னா அந்த திரும்ப மியூசிக் வாசிச்சுக்கிட்டு ஒரு ரேலி மாதிரி சில பேர் எல்லாம் போனாங்க இல்லையா, அவங்க திரும்ப போயிட்டு இருக்காங்க. திரும்ப ஒரு ரூம் இருக்கு, அதை திறந்துட்டு போனா ஒரு பெரிய பார்ட்டியே நடக்குதுங்க. அங்க பாத்தீங்கன்னா லேடி காக்கா மாதிரி இன்னொரு காக்கா நின்னுட்டு இருக்காங்க. அவங்கள பாத்தீங்கன்னா அங்க பெரிய பார்ட்டியை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. அங்க வந்திருக்க மக்கள் எல்லாம் பயங்கர ரிச் அண்ட் ராயலா இருக்காங்க. அந்த லேடிக்காகவோ இவரை கூட்டிட்டு போய் ஒரு டேபிள்ல உட்கார வச்சு நிறைய ஃபுட் எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க. அந்த சமயத்துல அந்த பாட்டியம்மா கிட்ட என்னோட பெட்டி காணா போச்சு, குழந்தைங்க எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் அதை தேடி கண்டுபிடிச்சிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அவங்க வெளியில போக, இந்த பக்கம் இவர் டேபிள்ல உட்காந்துட்டு இருந்தாரு இல்லையா, இவருக்கு முன்னாடி இன்னொருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு. இவரு எந்த பக்கம் தலையசைக்கிறாரோ அந்த பக்கம் அவரும் தலையசைக்க, டக்குன்னு அவரோ காகா எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்ற மாதிரி காகா புகழ பாடிட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல அந்த வயசான பாட்டியும் அந்த இடத்துக்கு வந்து சூட்கேஸ் எல்லாம் இல்லப்பா, தேடி பார்த்தா காணும் அப்படின்ட்டு தற்பெருமை பேசுவாங்க இல்லையா, அதே மாதிரி தன்னோட மியூசிக் ட்ரூப்பை பத்தியும் தன்னோட ராயல்டி பத்தியும் அவங்க பேசிட்டு இருக்காங்க. சோ அதுக்கப்புறம் அந்த லேடி காகா குளிக்கிறதுக்கு கிளம்ப அங்க நடந்துட்டு இருந்த பார்ட்டியும் முடிஞ்சு போயிடுதுங்க. எல்லாரும் வரண்டால இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி ஓடிட்டு இருக்காங்க. இவருக்கா ஒரு அப்பாயின்மெண்ட் போகணும்னு நினைச்சாரு இல்லையா, அந்த டைமும் முடிஞ்சு போயிடுது. டைமை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் பிளேட்டை கொண்டு வந்து இவரோட கையில கொடுத்து நடந்து வாங்க அப்படின்னு சொல்ல, இந்த பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் குக் பண்றதுக்கு நிறைய குக்ஸ் அண்ட் வெயிட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் கியூல நடந்துட்டு போக அவங்களெல்லாம் மெலிண்டா தான் வழி நடத்தி கூட்டிட்டு போறாங்க. சோ இவரை பார்த்துட்டு, என்ன சார் கண்ணா பின்னான்னு வரீங்க, லைன்ல வாங்க அப்படின்ற மாதிரி கிச்சனுக்கு இப்ப கூட்டிட்டு போறாங்க. இவரும் வேற வழி இல்லன்ட்டு அவங்க கூடயே கிச்சனுக்குள்ள போயிடுறாரு. அங்க போனீங்கன்னா அந்த குண்டு லேடி இவருக்கு ஒரு ஆப்ரான கட்டி விட்டு, இங்க பாருங்க இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வரக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா, இந்த ஆப்ரான கட்டிக்கோங்க அப்படின்ட்டு ஒரு கியூல நிக்க வச்சு வேலை செய்ய வச்சிடுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஆண்டான் ஒருத்தர் இவருக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுறாரு. பட் ஆண்டானோ இவரை பார்த்து, நீங்க என்னென்னமோ உளறிட்டு இருக்கீங்க, தப்பி தவறி இங்க வந்ததா சொல்லிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் கிடையாது, இந்த இடத்துல வேலை கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா, நீ பாட்டுல ஜாலியா உள்ள பூந்து வந்துட்ட, மெலண்டா கிட்ட வேலை அவ்வளவு சீக்கிரமா கிடைக்காது, பட் உன்னை பார்த்த உடனே வேலை கொடுத்துட்டாங்கன்னா என்னமோ ஸ்பெஷல் இருக்கு உங்ககிட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல, இவரும் தான் கையில வச்சிருக்க எக்ஸெல்லாம் எடுத்து அதை மாயாஜால வித்த மாதிரி காமிச்சிட்டு இருக்கும்போது அங்க இருக்கவங்க எல்லாம் சில பேர் பாக்குறாங்க. இருந்தாலும் ஹெட் செஃப்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவரு பார்த்துட்டு ஒரு புன்முறுவலை கொடுத்துட்டு போக, அதே நேரத்துல மெலண்டாவும் கவனிச்சுட்டு, இங்க பாருங்க நாளையில இருந்து கரெக்ட் டைமுக்கு வேலைக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. நைட்டு ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த லேபர்ஸ் எல்லாம் ஒன்னா தங்குவாங்க இல்லையா, அந்த ரூம்ல எல்லாரும் சரக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. பட் இவருக்கும் ஒரு வால்ல இருந்து லீக்கேஜ் ஆற மாதிரியான வியடான கனவு. மறுநாள் விடியுது. ஆண்டான் இவருக்கான யூனிஃபார்ம் கொடுக்கணும் இல்லையா, அதனால இன்னொரு ஒர்க்கரோட பேண்ட்டை மட்டும் கழட்டி இதை போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு கிச்சனுக்கு கூட்டிட்டு போய் அவரு சாப்பிட்டுட்டு இருக்காருங்க. அந்த சமயத்துல இந்த பைப்ஸ் எல்லாம் கடகடன்னு ஆட, இந்த சத்தத்தை நீ கேட்டியா அப்படின்ற மாதிரி ஆண்டான் கிட்ட கேட்க, இந்த சத்தம் அடிக்கடி வரும், இது ஒண்ணு கிடையாது, இந்த பைப் லைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வீக்கா இருக்கு, அதனாலதான் இப்படியாப்பட்ட சத்தம், அதுக்கெல்லாம் ஒன்னும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்ல, இவனும் வெளியில வரான். வெளியில வந்தா மிலாண்டா டக்குன்னு மிஸ்டர் கேய தனியா கூட்டிட்டு போயிடுவாங்களா, அவங்களுக்கு இவரை புடிச்சிருச்சு போல இருக்கு, தனியா கூட்டிட்டு போய் லவ் பண்ற மாதிரி அவரை ப்ரப்போஸ் பண்ண. அடுத்த சீன்ல அங்கிருந்து இவர் செஃப் ரூம்ல காட்டுறாங்க. செஃப் ரூம்ல, டேய் நேத்து நீ பண்ணலையா ஒரு மெஜிக்கல் வேலை, அதை பார்த்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன்டா, இந்தாடா உனக்கு என்ன வேணுமோ நீ அதை சாப்பிடுன்ற மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு, நல்லா பேசுறாரு. அதுக்கப்புறம் இவர் திரும்பவும் ரூமுக்கு வரும்போது அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கையில கொஞ்சம் புக்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு போய் அந்த ரூம்ல வச்ச உடனே ஆண்டானுக்கு பயங்கரமான சந்தோஷம், எடுத்து படிக்கிறான். அப்ப அந்த பபிள்ஸ் எல்லாம் பறந்துட்டு இருக்கு, அதை வச்சு திரும்பவும் மிஸ்டர் கே கொஞ்சம் மேஜிக்கல் வேலை எல்லாம் காமிச்ச உடனே அங்க இருக்கவங்க எல்லாம் சர்ப்ரைஸ் ஆறாங்க. திரும்பவும் சத்தம் கேட்க, இந்த சத்தம் எங்க இருந்தா வருது, நான் போய் இன்வெஸ்டிகேஷன் பண்றேன் அப்படின்ட்டு அந்த ரூமை விட்டு இவர் வெளியில வர, திரும்பவும் அந்த சத்தம் கேக்குமா, டக்குன்னு அந்த டோரை மூடி க்ளோஸ் பண்ணிட்டே இவரும் இந்த சவருக்கும் அந்த சவருக்கும் எவ்வளவு தூரம் இருக்குன்னு கைய வச்சு அளந்து பாக்குறாரு. அடுத்து அவரு பாத்ரூம் போகும்போது டோர் க்ளோஸ் பண்ணிருப்பாரு இல்லையா, அதோட நாப திடீர்னு ஆட ஆரம்பிக்குது. யாரோ கதவை தட்டுறாங்க. இப்படியே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கும்போது, உள்ள நான் ஆள் இருக்கேன், யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இவரு கத்தி சொல்ல, டக்குன்னு அந்த சத்தம் நின்னுடுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கீழே ஒரு பேனல் மாதிரி ஓபன் ஆகி நிறைய கைகள்லாம் வந்து இவர் அப்படியே பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது, இங்க பாருங்க இங்க யாருமே இல்லைன்னு சொல்றேன் இல்லையா, இங்க யாருமே லிபரேட்டர் இல்ல அப்படின்ற
அப்படின்ற மாதிரி இவரு கத்தி சொல்ல அந்த கைகள்லாம் போயிடுது. அதுல பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆனவரு அதே ரெஸ்ட் ரூம்ல உட்காந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. திடீர்னு கதவு திறந்துகிட்ட ஆண்டான் வந்து நிக்க, என்னடா விடிஞ்சு போச்சா அப்படின்ற மாதிரி இவரு எழுந்துக்கிறாரு. வெளியில வந்து பார்த்தா இவர் சொன்ன வார்த்தை லிபரேட்டட் அப்படின்ற வார்த்தை செவுத்துல எழுதப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் சீன்ல இவரு சுத்தி சுத்தி வரும்போது அந்த வார்த்தையை பார்த்திருப்பாரு இல்லையா? சோ இவராலதான் அது எழுதப்பட்டுச்சு அப்படிங்கறது இவருக்கே இப்பதான் தெரியுது. இவங்க ரெண்டு பேரும் திரும்பவும் வேலை செய்யறதுக்காக அந்த கிச்சனுக்கு வரும்போது ஆண்டான் தன்னோட கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் இந்த கிச்சனுக்கு வந்து 7 வருஷம் ஆகுது, வெளியில எப்படி இருக்குன்னு எனக்கு சுத்தமா தெரியாது அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே இந்த ரிசப்ஷன்ல இருக்க குட்டி டாக் அவர் கிட்டக்கு வந்து நிக்குது. அதே சமயத்துல அங்க இருக்கிற மேனேஜரும் நடந்து போறாங்க. அவங்கள பார்த்துட்டு இவங்க எப்படியாவது கீழே தானே போய் ஆகணும், இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போனா இந்த ஹோட்டலை விட்டு எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போனா திடீர்னு அவங்க காண போயிடுறாங்க. இவரும் தேடி தேடி பாக்குறாரு. இதெல்லாம் கவனிச்சவரு நேரா செஃப்பை போய் மீட் பண்ணலாம், எப்படியாவது இங்க இருந்து போகிறதுக்காக அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்கலான்ட்டு இவரும் நான் வேலையை ராஜினாமா பண்றேன் அப்படின்ற மாதிரி போய் சொல்ல, என்னப்பா சொல்ற, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், இப்படி எல்லாம் நீ பண்ணக்கூடாது, உனக்கு ப்ரமோஷன் வேணா தரேன் அப்படின்ட்டு கதறி அழுது இவரோட கால் கிட்ட வந்து மண்டிட்டு தயவு செஞ்சு வேலையை விட்டு போயிடாது அப்படின்ற மாதிரி உருகி அழ ஆரம்பிக்கிறாரு. அத கிச்சன்ல இருக்க நிறைய பேர் பாக்குறாங்க. வெளியில அவர் வரும்போது இந்த ஷெஃப் எல்லாம் ஃபேன்சியா தலையில போட்டிருப்பாங்க இல்லையா, அது மாதிரியான கிரீடம் மாதிரி அவருக்கு வைக்க அதை பார்த்துட்டு ஆண்டானுக்கு பொறாம வந்துருது. டே, இந்த வேலைக்காக தானடா இப்படி எல்லாம் டிராமா பண்ண, உனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக தானே இந்த ஆட்டம் காட்டின, நான் எத்தனை வருஷமா இங்க வேலை செய்யறேன் தெரியுமா, எனக்கு கிடைக்காத ப்ரமோஷன் உனக்கு கிடைச்சிருச்சு இல்லையா அப்படின்ற மாதிரி அவரு முறைச்சுக்கிட்டே இவர்கிட்ட பேசாம போக, நான் இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்னு பாக்குறேன், நான் இங்க வேலை செய்யணும்னே ஆசைப்படல, அவரா வந்து இதெல்லாம் கொடுத்தா அதுக்கு நான் பொறுப்பாவனா, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா, இது ஒரு மாயை, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, வேணும்னா இந்த வேலையை நீ கூட எடுத்துக்கோ அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி பாக்குறாரு. சோ ஆண்டன் சரியா பேசாததுனால அவரோட ரூம்ல தங்குறதுக்கு முடிவு பண்றாரு. ஆனா பயங்கரமான சத்தம். இவருக்கு இந்த கதவு திறந்துட்டு யாரும் வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக கதவுல ஒரு கயிறை கட்டி அதை ஜன்னல்ல கட்டி வச்சுட்டு இவரும் தூங்க ஆரம்பிக்கிறாரு. மறுநாள் எழுந்து பார்க்கும்போது அந்த கயிறு அப்படியே ஸ்டிஃபா இருந்தது, லூஸா இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இந்த செவரெல்லாம் சுருங்க ஆரம்பிக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. ஆண்டனை கூப்பிட்டு, டே இங்க பாருடா, இந்த ஹோட்டல் கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கிட்டே வருது, என்னோட கையை பாரு, இப்ப என்னால செவரு தொட முடியுதா, ஃபர்ஸ்ட் எல்லாம் இப்படி தொட முடியாது, நான் இதெல்லாம் செக் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு கிச்சனுக்குள்ள போறாங்க. அங்கேயும் பயங்கரமான ப்ராப்ளம். ஏன்னா கிச்சன்ல இருந்த முன்னாடி ஸ்பேஸ் இப்ப இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப அந்த பெரிய செஃப் கூப்பிட்டு, இந்த ஹோட்டல் சுருங்கிட்டே இருக்கு, நம்ம வேணா வேற ஹோட்டல்ல போய் இது மாதிரி குக் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் இல்லப்பா, இங்க இருக்கவங்களுக்கு யாரு சாப்பாடு கொடுக்கறது, இங்கே நாங்க ஒர்க் பண்ணி பழகிட்டோம், அதெல்லாம் நடக்கிற காரியமா, எல்லாரும் வேலை செய்யுங்க அப்படின்ற மாதிரி பெரிய செஃப் எல்லாருக்கும் வேலை கொடுக்க, பட் இவரோ டேபிள் மேல ஏறி, நான் சொல்றது கேளுங்க, தயவு செஞ்சு கேளுங்க, இந்த ஹோட்டல் கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கிட்டு இருக்கு, இப்படியே இருந்தா இந்த ஹோட்டலுக்குள்ளே நம்ம செத்து போயிருவோம் அப்படின்ற மாதிரி புரிய வைக்க பாக்குறாரு. பட் யாருக்கும் அது புரியல. அந்த சமயத்துல ஹெட் செஃப்க்கு செஸ்ட் பெயின் வர மாதிரி அப்படியே ஆக்டிங்க கொடுத்துட்டு, இவனை மட்டும் இங்க இருந்து வெளியில அனுப்புங்க அப்படின்ற மாதிரி கத்தி சொல்ல, வேற வழி இல்ல, கிச்சன்ல இனி வேலை செய்ய முடியாது, வெளியில துரத்திடுறாங்க. இவரை வெளியில தள்ளி கதவை சாத்தினதுக்கு அப்புறம் அந்த ரெண்டு பாட்டியம்மா இருப்பாங்க இல்லையா, அவங்க வெளியில வந்து நின்னுட்டு இருக்காங்க. அப்படியே உள்ள இருந்த பொருள் எல்லாம் வெளியே இருக்கு, ஏன் இப்படி வெளியே இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட இவரு கேட்க, இல்லப்பா முன்னாடி இந்த டேபிள் சேர் எல்லாம் உள்ள போட்டிருந்தோம், கரெக்டா இருந்துச்சு, இப்ப என்னமோ ரூம் சின்னதான மாதிரி இருக்கு, அதனாலதான் கொண்டு வந்து வெளில போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்களுக்கு புரியுது, மத்தவங்களுக்கு புரிய மாட்டேங்குதே, சரி இந்த கவுச்சை நான் எடுத்துட்டு போய் வெளியில போட்டேன்னு ஒரு சோஃபாவை எடுத்துட்டு போய் வெளியில போட்ட உடனே அந்த பாட்டிமாவுக்கு பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பாட்டிமாவும் உள்ள போயிட்டு பிளாக் கலர்ல அழகான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பாட்டெல்லாம் போட்டு கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. இவரு தன்னோட ரூம்க்கு வந்துடுறாரு. திரும்பவும் அவருக்கு அந்த பைப் சத்தம் அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கு. எப்படியாவது இந்த பைப்ல என்ன இருக்குன்றத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹோட்டலோட மேப் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து செவுத்துல வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொரு பைப் லைன்ஸையும் கனெக்ட் பண்றாரு, அந்த பில்டிங்கோட மேப் பாக்குறாரு. அப்படி ஒவ்வொரு நோட்ஸா அவர் எழுதி வச்சுக்கிட்டே அங்க வர சத்தத்தை மட்டும் தாங்க முடியாம இருக்காரு. ஏன்னா வெளியில பாத்தீங்கன்னா அந்த லேடி காகா குரூப் மியூசிக்க போயிட்டே இருக்காங்க. அதே சமயத்துல கிச்சன்லயும் டேபிள் மேல ஏறி அந்த ஹெட் செஃப் பாத்திரங்கள் எல்லாம் வச்சு மியூசிக் வாசிச்சிட்டு இருக்காரு. இந்த சவுண்ட் எல்லாம் அந்த ஹோட்டலையே அதிர வைக்குது. அது மட்டும் இல்ல அந்த பைப் சவுண்ட் வேற. இப்படியே நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பேப்பர் வால் இருக்கும் இல்லையா, அது கிழிய ஆரம்பிக்குதுங்க. அதே சமயத்துல ஜன்னல் கண்ணாடியும் டக்குன்னு உடைய, பொறுமையா போய் ஜன்னலுக்கு வெளியில மத்தவங்க கண்ணாடி எல்லாம் உடைஞ்சிருக்கா அப்படின்ற மாதிரி எட்டி பாக்குறாரு. பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அங்க இருக்கிற மொத்த கண்ணாடியும் அப்படியே ஷ்ரிங்க் ஆகி உடையும் பாருங்க. அதுல பயந்து போனவரு டக்குன்னு ரூம்ல போய் விழுந்துடுறாரு. பில்டிங்கே கண்ணாடியா கொட்டி கிடக்கு. இவரோட ரூம்லயும் இவரால தங்க முடியல, அப்படியே க்ளோஸ் ஆகிட்டே இருக்கு இல்லையா, அதனால பாதி பர்னிச்சர்ஸ் ஜன்னல் வழியா கீழே தூக்கி போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு சாக் பீஸ் எடுத்துட்டு வரணும், நம்ம க்ளோசெட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி ஒரு க்ளோசெட் மாதிரியான அல்மாரியை ஃபர்ஸ்ட் பாத்துருப்பாரு இல்லையா, அந்த இடத்துக்கு போய் சாக் பீஸை எடுத்துட்டு வந்து ஒவ்வொரு சிவரா இவரு மார்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இது செகண்ட் ஃப்ளோர், லெஃப்ட் சைடு, ரைட் சைடு அப்படின்லாம் கலர் கலர் சாக் பீஸை வச்சு மார்க் பண்ணிட்டே போகும்போது அந்த க்ளோசெட் கிட்டேயே கொஞ்சம் ஃபுட் இருக்கிறதுனால மொத்தத்தையும் எடுத்துட்டு வந்து தன்னோட ரூம்ல வச்சுக்கிறாரு. ஏன்னா கிச்சன்ல தான் இவரை துரத்திட்டாங்களே, அப்பப்ப
அப்ப கிச்சனை எட்டி பாப்பாரு. பட் மெலண்டாவோ கோவப்பட்டு இவரை பார்த்து முறைக்க எகைன் அந்த கிச்சனுக்கு போவேன்னு டிசைட் பண்ணிட்டு தன்னோட ஆராய்ச்சியில ஈடுபட்டுறாரு. இவரு கொஞ்சம் கொஞ்சமா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சேகரிச்சு அந்த காரிடார் எங்க போய் திரும்பது, எப்படி போகலாம் அப்படின்ட்டு மார்க் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பாரு இல்லையா. அது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கிறதுனால ஃபெடப் ஆகி கத்த ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் வெளியில வந்து திரும்பவும் வராண்டாவை பாக்குறாரு. நிறைய பர்னிச்சர்ஸ் வந்து இருக்குங்க. யார் ரூம்லயும் இந்த பர்னிச்சர்ஸ் எல்லாம் வைக்க முடியலன்ட்டு வெளியில தூக்கி போட்டிருப்பாங்க போல இருக்கு. அப்ப இந்த ரிசப்ஷன்ல இருக்க குட்டி டாக் இருக்கு இல்லையா, அது வந்து சவுத்த நக்கிட்டு இருக்க. என்னடா சவுத்துல இருக்கு அப்படின்னு கிட்டக்கு போய் இவர் பாக்க அந்த சமயத்துல அங்க இருக்க லைட் எல்லாம் ஆஃப் ஆயிடுது. தான் கையில இருக்க டார்ச் லைட் அடிச்சு பார்க்கும்போது முதல் நாள் இவரோட பெட்டுக்கு அடியில ஒரு தாத்தா படுத்துட்டு இருந்தார் இல்லையா, அவரு டக்குன்னு அந்த இருட்டுல டார்ச் வெளிச்சத்துல இவர் முன்னாடி வந்து நிக்க இவர் பார்த்து பயந்து டார்ச்ச கீழே போட்டுறாரு. திரும்பவும் டார்ச் எடுத்துட்டு அந்த தாத்தா என்னதான் பண்றாரு அப்படின்னு பார்க்க போனா அவரு அந்த இடத்துல இல்ல. தேடி தேடி பாக்குறாரு. இப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பவரும் வந்துருதுங்க. அப்போ அவரு காரிடோரோட கார்னர்ல நின்னுட்டு இருக்காரு. சோ யாரியா நீ, அப்பப்ப என் ரூம்க்கு வர என் முன்னாடி வந்து நிக்கிற, என்னதான் வேணும் அப்படின்ற மாதிரி இவரு கேட்க அதுக்கு அவர் எந்த ஒரு பதிலும் கொடுக்கல. எப்பவுமே பேச மாட்டாருங்க. இவர் பேசுறதுக்காக ட்ரை பண்ணி முன்னாடி போனா அவரு பின்னாடி போறாரு. இப்படியே நடந்துட்டு இருக்கு. சரி இவரை விடலாம் அப்படின்ட்டு இவரும் போய் தன்னோட ரூம்ல தூங்க ஆரம்பிக்கிறாரு. மறுநாள் விடிஞ்சோன அந்த தாத்தாவும் இவரு கூடவே இவரோட பெட்ல தூங்கிருப்பார் போல இருக்கு. அதை பார்த்துட்டு மிஸ்டர் கேக்கு பயங்கரமான ஷாக்கு. எழுந்து அப்படியே மிரண்டு போய் நிக்கிறாரு. தாத்தாவுக்கு உயிர் இருக்கா அப்படின்ற மாதிரி தொட்டு தொட்டு பாக்குறாரு. அவர் நல்லா தூங்கிட்டு தான் இருக்காரு. அவரை எழுப்பி ஏன் இங்க வந்து தூங்குற அப்படின்ற மாதிரி கேட்க அப்பவும் பதில் சொல்லுங்க. பட் மிஸ்டர் கே வெளியில போய் இந்த செவரை வச்சு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அப்படி அவரு பண்ணிட்டு இருக்கும் போது அந்த தாத்தாவும் ஃபாலோ பண்ணியே வந்துட்டு இருக்காரு. எதுவுமே பேசல. பட் பாவமா இருக்கே அப்படின்ட்டு இவர் சாப்பிடுற ரொட்டி துண்டுல இருந்து கொஞ்சம் அவர்கிட்ட தூக்கி போட அதை எடுத்து சாப்பிட்டுட்டு அமைதியா உட்காந்துட்டு இருக்காரு. சோ இதுக்கப்புறம் இவர்கிட்ட கேள்வி கேட்கறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு ஆராய்ச்சியில மும்முரமா அந்த செவுத்த நோண்டி பார்க்கும் போது அதுல ஏதோ டென்டக்கல்ஸ் மாதிரி நரம்புகள் மாதிரி ஓடிட்டு இருக்குங்க. அதுவும் அதுக்கு உயிர் இருக்க மாதிரி இருக்கு. அப்படியே மூவ் ஆகுது, ஷேக் ஆகுது. அதை பார்த்துட்டு இவருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. மீதம் இருக்க அந்த வால்பேப்பரையும் பிரிச்சு பாக்குறாரு. ஃபுல்லா நரம்பும் சதையும் அப்படியே மிக்ஸ் ஆன மாதிரி டென்டக்கல்ஸா ஓடிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு ஷாக் ஆனவரு தொட்டு பார்க்க அப்படியே அந்த பில்டிங்கே ஆட ஆரம்பிக்க அதை சென்ஸ் பண்ண அந்த மேனேஜர் லேடி யார் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அவசர அவசரமா மாடி ஏறி மேல வந்துட்டு இருக்காங்க. இவரோ தன்ன ரூம்குள்ள போனவரு ஒரு பிளேட் மாதிரி ஷார்ப்பான பிளேட் எடுத்துட்டு வந்து அப்படியே அந்த டென்டக்கல்ஸ ஒரே குத்து குத்தி ரெண்டாக்க அந்த பில்டிங்கே ஆட ஆரம்பிக்கும் பாருங்க. லைட் எல்லாம் ஃபிளிக்கர் ஆகுது. அங்க இருக்க பைப் எல்லாம் உடஞ்சு உடஞ்சு கீழே விழுகுது. பயந்து போனவரு அந்த காரிடாரை விட்டுட்டு தன்னோட காரிடாருக்கு ஓடி போய் பார்த்தா திரும்பவும் அந்த தாத்தா இவரோட ரூம் வாசல்ல வெயிட் பண்றாரு. சரின்னு இவரு உள்ள போக அவரும் உள்ள வந்துடுறாரு. இவரு ஒரு ட்ரிங்க் எடுத்து குடிச்சிட்டு திரும்பி பார்க்க இவரு பெட்டுக்கு பக்கத்துலயே ஒரு பெரிய ஃபேமிலியே உட்காந்துருக்குங்க. யார் இவங்க எல்லாம் அப்படின்ற மாதிரி தாத்தா கிட்ட கேட்க அவருதான் பதில் சொல்ல மாட்டாரு. இந்த பக்கம் இந்த மேனேஜர் லேடி பயங்கர ஆக்ரோஷமா மேல வந்தவங்க திரும்பவும் அந்த டென்டக்கல்ஸ் எல்லாம் ஒன்னாக்கி உயிரோட இருக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல வெளியில வந்து திரும்பவும் ஆராய்ச்சியை தொடரலாம், எப்படியாவது வெளியில போகணும் அப்படின்ற மோட்டிவோட இருந்தவரு சவுத் எல்லாம் கிரிக்கிட்டே போறாரு. பட் அந்த காரிடார் ஒரு ஒரு ஏரியாலையும் நிறைய மக்கள் இப்ப வெளியில வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவரே ஃபாலோ பண்றாங்க. இவர் ஒரு பெரிய ஹோலி சேவியர் நினைச்சுக்கிட்டு, அதாவது தங்களை எல்லாம் காப்பாத்த வந்தாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தொட்டு தொட்டு பாக்குறாங்க. அப்போ திரும்பவும் இவருக்கு மொத்த பேரு தொட்டு பார்க்க செம டென்ஷன் ஆகி கத்துறாரு. ஏங்க உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லையா, சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களா? இந்த இடத்துல இந்த ஹோட்டலே சுருங்கிட்டு இருக்கு, மாயாஜலமா இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஹோட்டலை விட்டு தப்பிக்கிறதுக்கு பாக்கணும். அதனால நான் எல்லாருக்கும் சாக்கும் பேப்பரும் கொடுக்குறேன். அதை வச்சு மேப் போட ட்ரை பண்ணுங்க, எப்படி இந்த ஹோட்டலை விட்டு எஸ்கேப் ஆகுதுன்னு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு டேபிள் மேல ஏறி எல்லார்கிட்டயும் சொன்ன உடனே எல்லாரும் சேர் அப் ஆகி அந்த இடத்த விட்டு ஓடுறாங்க. பட் இந்த பக்கம் ஏதோ சத்தம் கேக்குதே அப்படின்னு எட்டி பார்த்தா அந்த ஹோட்டல் மேனேஜர் லேடி கீழ் மாடியில நின்னுட்டு இருக்கிறது நல்லாவே தெரியுது. இவரும் எட்டி பார்த்து அவங்கள கூப்பிட அதுக்குள்ள ஸ்லிப் ஆகி இவர் கீழே விழுந்து தலையில பலத்தாடி அதுக்குள்ள அந்த லேடி போயிடுறாங்க. இவர் மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு தன்னோட ரூம்குள்ள வந்து பார்த்தா மொத்த கிரௌடுமே அவரோட ரூம்குள்ளதான் உட்கார்ந்துட்டு இருக்கு. அவர் கொஞ்சம் நெஞ்சம் ஃபுட் எல்லாம் அந்த ரூம்குள்ள சேவ் பண்ணி வச்சிருந்தாரு இல்லையா, மொத்தத்தையும் சாப்பிட்டுறாங்க. பட் இவர் சொன்ன மாதிரி யாருமே எந்த மேப்பும் வரையலங்க. ஆனா அந்த ரூம்குள்ள இருக்கவங்க ஒவ்வொருத்தரும் இவரோட பொருள் எல்லாம் எடுத்து யூஸ் பண்றாங்க. அதுல ஒருத்தர் இவரோட பிரஷ் எடுத்து பல்லு துளக்கிட்டு இருப்பாரு பாருங்க. அதை பார்த்துட்டு வேற வழியே இல்லாம என் பொருளை மட்டும் தொடாதீங்க அப்படின்ற மாதிரி கோவமா பேசிட்டு எப்படியாவது இவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா, அதனால கிச்சனை எட்டி பாக்குறாரு. அந்த கிச்சன்ல ஆல்மோஸ்ட் எல்லாரும் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இருக்காங்க. இப்பவும் அதே சாங் பாடிக்கிட்டு ஜாலியா சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு ரிலாக்ஸ்
ரிலாக்ஸா இருக்காங்க. அப்ப ஆண்டன் டக்குன்னு வந்து திரும்பவும் கிச்சனுக்குள்ள வாடா அப்படின்ற மாதிரி கூப்பிட, இல்லடா வெளி உலகம் வேற மாதிரி இருக்கு, அங்க நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, இங்க நிறைய பேர் சாப்பாடு இல்லாம இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே உன்னோட ரியாலிட்டி உண்மைதான்டா, பட் உள்ள இருக்கிறது ரொம்ப சேஃப் அப்படின்ற மாதிரி ஆண்டன் கூப்பிட இவரு போகல, தன்னோட ரூமுக்கு போயிடுறாரு. அங்க பார்த்தா இவரு படுத்து தூங்குறதுக்கு இடமே இல்லைன்னு வெளியில பராண்டால படுத்துக்கிறாரு. அங்க இருக்கிற வால்பேப்பர் அவருக்கு ஒரு போர்வையா போத்தி விடுதுங்க. மறுநாள் காலையில அவரோட ரூம்ல இருந்து போன் ரிங் ஆக டக்குன்னு அவரு ரூமுக்கு ஓடுறாரு. பட் அதுக்குள்ள இன்னொருத்த அந்த போன் எடுத்து பேசிட்டு இங்க அப்படி யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போனை வைப்பானா. அவ்வளவுதான் இவருக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. டே அந்த ஒரு போன் கால்காக தான்டா இவ்வளவு நேரமா நான் இங்க காத்து அப்படின்னு அவனை பிடிச்சி உலுக்கி எடுக்க, அதுக்குள்ள மத்தவங்க எல்லாம் இல்ல இப்படி எல்லாம் நீங்க வயலண்டா நடந்துக்கிறது தப்பு அப்படிங்கிற மாதிரி இவருக்கு எகென்ஸ்டா பேச, சரி வேற வழி இல்ல அப்படின்ட்டு வெளியில வந்து உட்காந்துக்கிறாரு. அப்ப ராபிட் அதெல்லாம் ஓடிட்டு இருக்கு, அதையும் பாத்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல அந்த டாகும் வருதுங்க. அப்பதாங்க ரியலைஸ் பண்றாரு, இந்த டாக் துரத்திட்டு போனா நம்மளால கீழே போயிட முடியும் இல்லையா அப்படின்ட்டு அதை துரத்திட்டு போகும்போது இவரோட ரூம்குள்ள இருந்து வெளியில வந்து சாக் பீஸால இவர் மார்க் பண்ணி வச்சதெல்லாம் அழிச்சிட்டு இருக்காங்க சில பேர். அவங்கள துரத்திட்டு ஓடும்போது அவங்க இவரோட ரூம்குள்ளதான் ஓடுறாங்க. வேற வழியில தொடப்பு கட்டையை எடுத்து மொத்த பேரையும் அடிச்சு வெளியில துரத்தி விட்டுறாரு. அதுக்கப்புறம் அப்பாடான்னு நின்னுட்டு இருக்கும் போதுதான் பெட்டை கவனிக்கிறாரு. பெட்ல ஏதோ துண்டு சீட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அத எடுத்து பார்க்கும்போது அங்க இருக்கவங்க எல்லாம் இவரு கஷ்டப்பட்டு மேப் எல்லாம் போட்டு சவுத்துல ஒட்டி வச்சிருந்தாரு இல்லையா, அதெல்லாம் யாரோ பிச்சு பிச்சு இது மாதிரி பெட்டுக்கடையிலயும் போர்விக்கடையிலயும் ஒளிச்சு வச்சிருந்திருப்பாங்க. எல்லாத்தையும் எடுத்து திரும்ப பிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு ஜன்னல்ல ஏதோ சத்தம் கேட்க என்ன ஏதுன்னு போய் பார்த்தா இங்க இருந்து போனவங்க எல்லாருமே அவங்களோட ரூமுக்கு போய் செருப்பு தொடப்பு கட்டை எல்லாத்தையும் தூக்கி தூக்கி இவரோட ரூமை பார்த்து அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இவர் மேல ஏன் கோவம்னா இவர் தான் எல்லாரையும் காப்பாத்த வந்தவர்னு நினைச்சு நம்பி இவரோட ரூம்ல இருந்திருப்பாங்க. பட் இவரோ ரூமை விட்டு துரத்தி விட்டுருப்பாரு இல்லையா, அதனால அவங்க அடிக்கிறது நிறுத்தவே இல்லைங்க, கண்டினியூஸா அடிச்சிட்டு இருக்காங்க. அதனால தன்னோட பெட் எல்லாம் ரிமூவ் பண்ணி அதுல கொஞ்சம் ஸ்லாப் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து ஜன்னல் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிடுறாரு. கொஞ்ச நேரத்துல இவரோட சீலிங்ல ஒரு லைட் இருக்குங்க, அது திடீர்னு சுத்த ஆரம்பிக்குது. என்ன ஏதுன்னு பார்த்தா அது கீழே விழுந்து உடஞ்ச உடனே அங்க ஒரு ஓட்டை, அந்த ஓட்டைக்குள்ள மேல் ஃப்ளோர்ல இருக்கிற பாட்டிங்க 2 பேரும் எட்டி பார்த்து, டே நீ தான் இங்க இருப்பேன்னு நான் கெஸ் பண்ணது சரியா போச்சு, நீ இன்னுமா இந்த ஹோட்டலை விட்டு வெளியில போகல அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க, அதுல ஒரு பாட்டியோ நம்ம காஃபி குடிக்கலாமா அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே காஃபி போட போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவரும் பொறுமையா ரூம் விட்டு வெளியில வந்து அப்படியே நடந்து போறாரு. அப்ப மொத்த கிரௌடும் இவரை தாக்குறதுக்காக ரெடியா நிக்கிறாங்க. அதுல ஆண்டானும் மெலண்டாவும் சேர்ந்து நின்னுட்டு இருக்காங்க. மொத்த பேரும் இவரை நோக்கி ஓடி வர கடகடன்னு ரூம்குள்ள ஓடி போய் கதவை சாத்தி கதவு தாப்பால சேரெல்லாம் வச்சு சேஃப்டியா உள்ள நின்னுட்டு இருக்காரு. அவரால் தாங்க முடியல. பக்கத்துல ஒரு பெரிய அல்மாரி இருக்கும், அதை எடுத்துட்டு வந்து கதவு கிட்ட வச்சுட்டு எப்படியாவது இந்த ரூம்குள்ள தப்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹோலே இருக்குங்க. அதுவும் ஹெல் ஹோல் மாதிரியே இருக்கு. இந்த டென்டக்கல்ஸ் எல்லாம் ஒரு பாடியா உருவாகி இப்படி ஒரு பெரிய ஹோலை உருவாக்குனா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்க. இருந்த அந்த 2 பாட்டியும் ஐயோ இத பார்த்தாலே பயமா இருக்கு, என்னடா அது வேலை, இதுதான் வெளில போறதுக்கான வழியா அப்படின்ற மாதிரி கேட்க, மேபி இருக்கலாம், நான் போறேன் நீங்களும் வரீங்களா அப்படின்ற மாதிரி அந்த பாட்டிங்களை பார்த்து கேட்க, இல்லடா இங்கே நாங்க சேஃப்டியா இருந்துக்கிறோம், எங்களுக்கு இது பழகி போச்சு, நீ மட்டும் கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் அந்த ஹெல் ஹோல்குள்ள அப்படியே கிரால் பண்ணி போகும்போது அந்த இடமே குழப்பா அந்த டென்டக்கல்ஸ்ல இந்த குடல் சிறுங்குடலும் பெருங்குடலும் ஒன்னா பிணைஞ்சு ஒரு பெரிய ஹெல் ஹோலை உருவாக்கி அதுக்குள்ள நம்ம போனா எப்படி இருக்குமோ அது மாதிரி போய் ஃபைனலா ஒரு லைட் தெரியுதுங்க. அந்த தொட்டு பார்த்தா அங்க ஒரு பெரிய கருமுட்டையே இருக்க மாதிரி இருக்கு. அதை தொட்டு பார்க்கும்போது அதுக்குள்ள ஒரு ஆக்டோபஸ் இருக்கு. அந்த ஆக்டோபஸ் இவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ண விரும்புற மாதிரி இருக்கு. அதுக்கு அந்த இடத்துல இருந்து வெளியில போய் ஃப்ரீயா இருக்கணும். அது இந்த டென்டக்கல்ஸோட கனெக்ட் ஆகி இருக்க மாதிரி இருக்கு. இவர் இப்படி இங்க பாத்துட்டு இருக்கும்போது வெளியில அந்த கிரௌட் எல்லாம் இவரோட கதவை உடைச்சிட்டு உள்ள வரணும்னு ட்ரை பண்ணாங்க இல்லையா, கதவை ஒரேடியா உடைச்சிட்டு உள்ள வந்து பார்த்தா இது மாதிரியான ஹெல் ஹோல். அதை பார்த்து இதுதான்டா ஆரக்கல், இதுதான்டா நம்ம தேடி வந்தோம், இதுதான் நமக்கு விடிவெள்ளியா இருக்க போது, நம்ம வெளியில இது வழியா தான் போக போறோம் அப்படின்ட்டு மொத்த பேரு உள்ள நுழைஞ்சு மிஸ்டர் கேய ஃபாலோ பண்ண இந்த சமயத்துல அந்த டென்டக்கல்ஸ் எல்லாம் நசுக்கப்படுது. அதுல தண்ணியில மறந்துட்டு இருந்துச்சு இல்லையா கர்ப்பப்பைக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஆக்டோபஸ், அது அப்படியே வலி தாங்க முடியாம இங்கேயும் அங்கேயும் அப்படியே அலைஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு மிஸ்டர் கேயும் இங்க வராதிங்க, இதெல்லாம் நசுக்காதீங்க அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க, அவங்க தான் சொல்றதை கேட்க மாட்டாங்களே, வந்துகிட்டே இருக்காங்க. அதுல இந்த ஹோட்டல் வால்ஸ் எல்லாம் ஆட ஆரம்பிக்கும் இல்லையா, அதை ஃபீல் பண்ண அந்த மேனேஜரும் குடுக்குடுன்னு ஓடி வந்து என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்குள்ள எல்லாம் போக கூடாது, எல்லாரும் வெளியில வாங்க வெளியில வாங்கன்னு எல்லாரையும் தடுத்து உள்ள போனவங்களையும் வெளியில கூப்பிட்டு நின்னுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல மிஸ்டர் கே திரும்பி பார்த்து ஏன்டா அப்படி வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாரும் வெளியில போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த ஆக்டோபஸ் இன்னும் பயங்கரமா துடிச்சிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு மேனேஜர் ஒரு பக்கம் கத்த, அதெல்லாம் சட்டை பண்ணாம நீ சொன்னதெல்லாம் கேட்டது போதும், நான் இப்படியே போனாலும் போறேன், இதுதான் அதுக்கு தேவைப்படுது அப்படின்ட்டு இந்த மெம்பரேன் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அத கனெக்ட் ஆகி இருக்கிற இந்த டென்டக்கல்ஸ் எல்லாம் அப்படியே புடிச்சு இழுக்க அந்த மெம்பரேனும் தனியா பிச்சுக்கிட்டு போகுது. அது பிச்சுக்கிட்டு போகும்போது இவரும் சேர்ந்து அது கூடயே வெளியில போயிடுறாரு.
இவரு வெளியில போய் பார்த்தா ஏதோ ஒரு கடல்ல மிதந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. சோ கருமுட்டுக்குள்ள இருந்த அந்த ஆக்டோபஸும் வெளியில வந்துருது. இவரு ஒரு சுத்தி அப்படியே காலை பிடிச்சி மேல அரை மட்டத்துக்கு தூக்கிட்டு போற மாதிரி இருக்கு. இதோட இந்த படமும் முடியுதுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.